உடம்புல எல்லா இடத்துக்கும் எக்ஸசைஸ் இருக்குங்க. தலைக்கு எக்ஸசைஸ் இருக்கு, தலை முடிக்கு எக்ஸசைஸ் இருக்கு, கண்ணுக்கு இருக்கு, மூக்குக்கு இருக்கு, உதடு இருக்கு, காதுக்கு இருக்கு, கன்னங்களுக்கு இருக்கு, தொண்டை பகுதி இருக்கு, பின்னாடி கழுத்துக்கு இருக்கு, ஷோல்டர் இருக்கு, கைக்கு இருக்கு, மார்பகத்து இருக்கு, தொப்புளுக்கு இருக்கு. தொப்புள்ள என்ன எக்ஸசைஸ் பண்ணணும்னு இருக்கு. சிறுகுடல், பெருகுடல், மலைக்குடல், கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், கணையம், அத்தனை உறுப்புக்கும் எக்ஸசைஸ் இருக்கு. அத்தனைக்கும் பண்ணணும். பண்ண நோய் வராது. என்ன மாதிரியான எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம் சார்? இப்போ தண்டால் அடிச்சாலே உங்களுக்கு நிறைய நோய் வராது. அப்புறம் நிறைய இப்போ வந்து கிட்னி ஃபெயிலியருக்குலாம் நான் ஒரு யோகா உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதை பண்ணால் கிட்னி நோய் வராது. கிட்னி கையெழுத்து கும்பிடுமா, பாவி நல்லா பண்ணுறியாப்பா, நீ நல்லா இருப்பாங்கம்மா. வயிறு அப்படியே விழுங்க, நான் குடல் சொல்லுவான், டேய் மாங்கா பல்லு குடல்லையா இருக்கு, உனக்கு வாயில தான் எனக்கு மென்னு அனுப்புடா அப்படிங்குமா. தமாசா சொன்னா கூட அதான் உண்மை. நீ குடல்ல என்ன பல்லு இருக்கா? குடல் இருக்கா? இருக்கா? இருக்கு சார். குடல்ல பல்லு இருக்கு சார், பல்லு இல்ல சார். அதான் குடல்ல பல்லு. அதனால பல்லுல மென்னு தான் அனுப்பணும். கூழாக்கி கொடுக்கணும். தண்ணியே கூழாக்கி குடிங்கிறான். தண்ணியை கூழாக்கி தான் குடிக்கணுங்கிறாங்க. நான் தான் அப்படிதான் குடிப்பேன், மெதுவாக தான் குடிப்பேன் தண்ணியை. அது மாதிரி எல்லாமே நம்ம பெரியவங்க சொன்னதை நம்ம அப்படியே கடைப்பிடிச்சோம்னா, ஏன் இப்போ டாக்டருங்களே சொல்றாங்களே மெதுவாக சாப்பிடுங்க. நம்ம எம்பிபிஎஸ் டாக்டரே சொல்றாங்க. அதுக்காக சித்த மருத்துவம்னா அவங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. கால் உடஞ்சி போச்சுன்னா அவங்க தான் பண்ணணும், பல் உடஞ்சி போச்சுன்னா அவங்க தான் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. அப்போ போர்க்காலத்தில் மண்டையை ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷனா பிரிச்சிருக்காங்க தலையை. நமக்கு தலையில 3 பிரிவு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆமாம் சார். எப்போ பார்த்தீங்க? இல்லை சார், கேள்விப்பட்டிருக்கேன் சார். சுடுகாட்டில் மண்டை ஓடு இருக்கும், அது பார்த்தா தெரியும். 3 பிரிச்சுக்கும், அது உள்ள மண்டையில் எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? மண்டையில் எழுதிருக்கேன், அதெல்லாம் இருக்கு. இது மாதிரி எவ்வளோ இருக்குங்க நமக்கு. படங்கள்ல எல்லாம் பார்த்துருக்கோம்ல சார் மண்டவோடு. கரெக்ட். நாங்கள் சுடுகாட்டிலே பார்த்தோம். மண்டவோடு கூட எழுத்து பார்த்தேன், நிறைய எழுத்துலாம் பார்த்தேன். இல்லை அது மாதிரி எல்லாமே இருக்குங்க. எல்லாத்துக்குமே ஒரே இது, ஒழுக்கமாக இருக்கணும். அது மட்டும் இருந்தாக்க எதுக்கும் பயப்படணும்னா இறைவன் உங்களுக்கு வந்து எல்லா இதுவும் நல்லது அவரே கொடுத்துட்டு இருப்பார். நான் வந்து எனக்கு அவர் தான் கொடுக்குறேன். நான் படிச்சா இருக்கேன், 1ஆம் கிளாஸ் போனேன். உங்களை தூரம் உங்கள் டிவியில் உட்காந்து பேட்டி கொடுக்குறேன்னா எனக்கு இறைவன் தான், வேற ஒன்றுமே இல்லை.